சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்டத்தில் மத்திய அரசின் அஸ்மிதா திட்டத்தின் கீழ் ஓட்டப்பந்தய போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் சார்பில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்காக நடத்தப்பட்ட ஓட்டப்பந்தய போட்டியை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் துவக்கி வைத்தார். இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், மை பாரத் இயக்கம் மற்றும் மாவட்ட விளையாட்டு அலுவலகம் ஆகியவை இணைந்து பெண்களிடையே விளையாட்டை ஊக்குவிக்கும் விதமாக அஸ்மிதா திட்டத்தின் கீழ் இந்த போட்டிகளை நடத்தியது. 100 மீட்டர், 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் என 3 கட்டங்களாக 13 வயதிற்கு உட்பட்டோர், 13 முதல் 18 வயதிற்கு உட்பட்டோர் மற்றும் 18 வயதிற்கு மேற்பட்டோர் என 3 பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டன. ஒவ்வொரு பிரிவிலும் இறுதிச் சுற்றில் வெற்றி பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த வெற்றியாளர்களுக்கு பதக்கங்களும், போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. தங்கள் வலிமையையும் திறமையையும் வெளிக்கொண்டு வரும் விதமாகவும் விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் உத்வேகத்தை அளிக்கின்ற வகையிலும் இந்த போட்டிகள் அமைந்ததாக இதில் கலந்து கொண்ட பெண்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர். நாங்க ஒரு 46 வயதை கடந்தவங்க எல்லாமே கலந்துக்கிட்டோம். அது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுத்தது. மேல் நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. இந்த திட்டத்தின் மூலம் அடுத்தடுத்து விளையாட்டு பணிகளை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே நம்ம இருந்தோம் அப்படின்னு இல்லாமல் நம்மளை புதுப்பிக்கக்காக, நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காக இந்த மாதிரி விளையாட்டு திட்டங்கள் அனைவரும் கலந்துக்கணும். அஸ்மிதா திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்த இந்த திட்டத்தின் மூலியமா விளையாட்டு ஓட்டப்பந்தயம் நடத்தினாங்க. அதுல நாங்க கலந்துக்கிட்டோம். சர்டிபிகேட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி விளையாட்டுகள் நடத்துனது பெண்களுக்கு நல்ல விழிப்புணர்வாகவும் ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் தருது. இன்னைக்கு கலெக்டர் ஆரம்பிச்சு வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி மகளிர் முன் இத கலந்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கலந்துக்கணும். ரொம்ப சந்தோஷம். இது எப்படின்னா எங்களை மாதிரி பெண்களுக்கு பெண்களை முன்னேற்றணும், முன்னாடி கொண்டு வரணும். நான் இப்ப கிராமத்துல இருந்து தான் வந்திருக்கேன். எனக்கு சந்தோஷமா இருக்குது. என் ஊர்ல இருந்து ஒரு கிராமத்துல இருந்து நான் இங்க பண்றேன் அப்படின் போது என்னை இன்னும் உற்சாகப்படுத்தி என் கூட இன்னும் 2 குட்டி குழந்தைங்களையும் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த விளையாட்டு மூலியமா பெண்கள் இன்னும் உள்ளேயே அடைஞ்சு கிடக்காம அவங்கள வெளிக்கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு நல்ல செய்தியா தான் நான் இதை கருத்துல வச்சுக்கிறேன். உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குது. டிடி தமிழ் மற்றும் ஆகாசவாணி செய்திகளுக்காக தேனியிலிருந்து ராஜ்குமார்.